கருணை உள்ளம் கொண்ட கடக ராசி கடக லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம். உருவ அமைப்புங்கிறது பொதுவா உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அந்த ராசி நட்சத்திரத்தை பொறுத்தும், லக்ன நட்சத்திரத்தை பொறுத்தும், லக்னத்துல ராசியில நின்று இருக்க மற்ற கிரகங்களை பொறுத்தும், அவங்களுடைய பார்வை சேர்க்கையை பொறுத்தும் இதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஆனா பேசிக் இருக்கும். அதனால உங்களுடைய உருவமைப்பு பார்ப்போம். உங்க கண்கள் எப்படி இருக்கும்? கண்கள் நல்ல கோலி குண்டு மாதிரி, அப்படியே ஒரு குண்டு வெளியே பிதுங்கி இருக்க மாதிரி இருக்கும். கண்ணு கோலி குண்டு வந்து அப்படியே வெளியே பிதுங்கி இருக்க மாதிரி இருக்கும். மேலுமையும் பாதி கீழே வந்திருக்கும், கீழமையும் பாதி வந்திருக்கும், நடுவில் அந்த கண் தெரியும். அது பார்த்தா அப்படியே ஒரு கோலி குண்டுக்கு மேலிமை பாதி வந்து கீழிமை பாதி வந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரிசமமா மேலிமையும் கீழமையும் வந்திருக்கும். ஒரே மாதிரி அளவுல தடித்து இருக்கும். மேலிமையும் கீழிமையும் ஒரே மாதிரி அளவுக்கு தடித்து இருக்கும். உங்க காதுகள் எப்படி இருக்கும்? அதாவது முகம் வந்து அந்த காது இருக்க இடத்துல வந்து நல்லா அகண்டு இருக்கும். காது இருக்க இடத்துல முகம் வந்து அகண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். காதுகள் வந்து முகத்துக்கு பொருத்தமானதோ அதை விட கொஞ்சம் குறைவான அளவுல இருக்கும். ஆனா முகம் வந்து காது இருக்கிற இடத்துல அகண்டு இருக்கும். உங்க மூக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா கூரா இருக்காது. ஆனா நல்லா அகன்று பெருசா இருக்கும். நல்லா அகன்று பெரிய மூக்கா இருக்கும். கூரா மட்டும் இருக்காது. உங்கள் பற்கள் எப்படி இருக்கும்? உங்க வாய் எப்படி இருக்கும்? உங்க வாய் பெரிய வாய் தான். பெரிய வாய், பற்கள் வந்து சிரித்து இருக்கும். ஆனா நேர்த்தியா இருக்கும். பெரிய வாயும் சிறுத்த பற்களும் நேர்த்தியான பற்களும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கழுத்து பகுதி எப்படி இருக்கும்? ரொம்ப குறுகியதா இருக்கும். தலைக்கும் அந்த ஷோல்டருக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மேசராசி மாதிரியோ ரிஷபராசி மாதிரியோ நீண்ட கழுத்து இருக்காது. ரொம்ப குறுகிய கழுத்தா இருக்கும். அப்படியே தோள்பட்டையில வந்து தலையை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். கழுத்துங்கிறது ஒரு ஒப்புக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும் கழுத்து. உங்க தலைமுடி எப்படி இருக்கும் தெரியுமா? தலைமுடி வந்து செம்பட்டையா இருக்கும். கொஞ்சம் கருகருன்னு இருக்காது, கொஞ்சம் செம்பட்டை கலர்ல இருக்கும். தலை வந்து நல்ல பெரிய தலை. உங்களுக்கு பெரிய தலை, தோள்பட்டையும் தலையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தபடி இருக்கும். ஆனா விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா அவங்க மேல் உடம்புக்கு தக்க விகிதாச்சாரத்துல தலை இருக்கும். உங்க மேல் உடம்போட டைப் வேற, அந்த மேல் உடம்பு டைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த விகிதாச்சாரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்க தலை. உங்க புஜங்கள் எப்படி இருக்கும்? முதல்ல வலிமையான நகங்களுடையவங்க நீங்க. உங்க கைகள் வந்து மெலிந்திருந்தாலும் ஆனா உடலோட மேல் பாகம் வந்து நீண்டு பெருசா இருக்கும். உன்னை பிடிச்சிங்கன்னா, புஜங்கள்ல ஒண்ணு பிடிச்சிங்கன்னா அந்த சாப்பையே பிச்சுட்டு போனா கூட விட மாட்டீங்க. அது மாதிரி ஒண்ணு பிடிச்சா அந்த மாதிரி கிரிப் அப்படி இருக்கும். அந்த மாதிரி புஜங்கள் உங்களுக்கு. அந்த அந்த ஒரு பிடிச்ச பொருள் நம்மளோட வலிமையான பொருளா இருந்தாலும் சரி, அந்த தோல் சப்பி பிச்சுட்டு போனாலும் சரி, அதை விடுறதில்ல. அந்த மாதிரி ஒரு பிடிப்பு. ஆனா உங்ககிட்ட மாட்டினா, வாக்குறுதி கொடுத்து உங்ககிட்ட ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னா அதை காப்பாத்தாம தப்பிக்க முடியாது. நீங்களும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துவீங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆளுங்க நீங்க. யாராவது வாக்குறுதி உங்ககிட்ட கொடுத்தாலும் அவ்வளவுதான், அந்த பிடிச்ச மாதிரிதான், பிடிச்ச பிடி விட மாட்டீங்க. அது மாதிரி வயது அதிகமாக வயிறு வந்து பெருத்து அந்த கீழ்ப்பக்கம் இழுத்துட்டு வரும். முதல்ல ஆரம்பத்துல வந்து உருவம் வந்து அப்படியே காத்தடிச்சா பறக்கிற மாதிரி ஒல்லியா இருப்பாங்க. காத்து வேகமா அடிச்சா பறந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒல்லியா இருப்பாங்க.
ஆரம்ப காலத்துல. அப்புறமா வந்து வயது ஆக ஆக நல்ல தீனி, நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட அப்படியே உடம்பு வந்து இதாயிடும், பெருத்து வயிறு அடி வயிறு வந்து இழுத்துட்டு வரும். அதனால வந்து நீங்க வந்து தீனி வகையில வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உங்க உருவம் எப்படி இருக்கும்? உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஷேப் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு இதாதான் இருக்கும் உடம்பு. விகாரமான்னு சொல்லல நானு, ஆனா ஒரு அன்சேப்பா இருக்கும். நிறைய பேர் நல்ல வெண்மையா இருப்பீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைட் வந்து கம்மியா தான் இருப்பீங்க. நிறைய ரொம்ப உயரம் குறைவா இருக்கவங்களை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடக லக்னம் அது கடக ராசியா இருப்பாங்க. இந்த உயரம் ரொம்ப குறைவா இருக்கவங்களை பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நடை எப்படி இருக்கும்? உங்க உடல் உருவத்தோட கை கால்கள் மேல் உடம்பு நீண்டு பெரிதா இருக்கிறதுனால நீங்க நடந்து போகும்போது அப்படியே தூரம் வந்து பார்க்கும்போது ஏதோ உருண்டு ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூரம் இருந்து பார்த்தா அது நடந்து போற மாதிரி இருக்காது. இப்ப ரிஷப லக்ன ராசிக்காரங்களாம் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காலை ஒரே மாதிரி எடுத்து அந்த இந்த ட்ரெயினோட வீல் இருக்குல்ல, ட்ரெயினோட வீல் அப்படியே போய் இப்படி வருதுல்ல, அந்த மாதிரி அந்த காலோட இது வந்து கரெக்டா எடுத்து வச்சு போவாங்க. உங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ உருண்டு போற மாதிரி. அதே மாதிரி நீங்க நடக்கும்போது அப்படியே ஒரு 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 அசைந்தாடிக்கிட்டே போவீங்க. ஒரே நேரா போக மாட்டீங்க. அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி டான்ஸ் போட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அந்த நடைய ஒரு வித்தியாசமா இருக்கும். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க கடகராசி கடகலக்கணம் போறாங்க. அதே மாதிரி நேரா போயிட்டு இருப்பீங்க, டக்குன்னு குறுக்க எப்படி வருவீங்க ரோட. இன்னொரு 10 அடி போய் தாண்டலாம், ஆனா இங்க ஒரு தடவை தாண்டிக்குவீங்க. அப்புறம் ஒரு 20 அடி போய் மறுபடியும் இப்படி குறுக்க வருவீங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு ரோட கிராஸ் பண்ணுவீங்க. இந்த குறுக்குல போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அகல வாக்குல சினிமா தியேட்டர்ல கூட நீங்க போனீங்கன்னா அந்த ரோ 3 ரோ இருக்கும். சினிமா தியேட்டர்ல இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரோல அந்த ரோல வந்து உங்களுக்கு வந்து 3வது சீட்டுன்னு வச்சுங்களேன். நீங்க இப்படி போய் அப்படி அந்த 3வது சீட் அப்படி வரலாம். ஆனா அப்படி வர மாட்டீங்க. இங்க இருந்து ஒரு 20 சீட்டு குறுக்கவே போய் அப்புறம் தான் அந்த சீட்டு போவீங்க. அந்த குறுக்கால நடந்து போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஓ இவங்க கடகராசி கடக லக்கணம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதை வச்ச நேர்களே, இன்னும் பல விஷயங்கள் உங்களை பத்தி கருணை வெள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து போட்டுட்டு வருவோம். அதை போட்டுக்கிட்டு அந்த உங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல தேவையில்லாத மாத்தி சரியா இருக்கிறத ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.